இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். பிப்ரவரி 2026. இன்று நாள் 42, தேதி 12/2/26, 2026, வியாழக்கிழமை. நேரம் மாலை 9:03. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிராம்சுகளை அசண்டர் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகோதர் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்மரிஷி பிதமாக டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகோதர் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை அனைத்து ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிராம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தல் விஸ்டம் ஷேரிங்கில் இன்றைய தலைப்பு சக்தி சேகரிப்பு முறைகள், எனர்ஜி சேவிங் மெத்தட்ஸ் என்ற தலைப்பில் இன்று நம்மிடம் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்கள், சென்னையிலிருந்து உரையாற்றுவார்கள். அடுத்ததாக தியான பயிற்சி 9:45 மணி அளவில் சுமார் அது நடைபெறும். அது ஒரு 40 நிமிடங்களுக்கு 20 நிமிடங்களுக்கு ஒரு 30 நிமிடங்களுக்கு நாம் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து ஒரு 10-15 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். இப்பொழுது முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தலில் இன்றைய தலைப்பு சக்தி சேகரிப்பு முறைகள், எனர்ஜி சேவிங் மெத்தட். இன்றைய தலைப்பில் உரையாற்ற வரும் சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் பற்றி ஒரு சிறிய குறிப்பு. சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள். அவர்கள் கடந்த 18 வருடங்களாக 2008 தியானம் பயிற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நிறைய தியான பிரச்சாரங்கள் செய்து வருகிறார்கள். தியான வகுப்புகள், ஆன்மீக வளர்ப்புகள் தெலுங்கு மற்றும் தமிழில் எடுத்து வருகிறார்கள். நிறைய தியானம், ஆன்மீக ஞானம் பிரச்சாரம் செய்து வருகிறார். தியான யக்னம் நடக்கும் பொழுது அங்கு சென்று தியான மற்றும் ஆன்மீக சேவைகள் மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள். அவர்களை இன்று இந்த ஆன்மீக ஞானம் சக்தி சேகரிப்பு முறைகள், எனர்ஜி சேவிங் மெத்தட்ஸ் என்ற தலைப்பில் ஆன்மீக ஞான முறை ஆற்ற வருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாலை வணக்கம் மேடம். ஓவர் டு யூ மேடம். குட் ஈவினிங் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜிக்கும் ஸ்வர்ணமால பத்ரி மேடமுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த மகாத்தவ டீம் அவங்களுக்கு எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஜூம்ல இருக்கிறவங்களுக்கும் யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். சோ இன்றைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஏன்னா நம்ம தியானம் பண்ணிட்டு நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம். ஆனா நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ரொம்ப நாளா தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு எனர்ஜி உள்ள போகுது தெரியுது, ஆனா எனக்கு எந்த விதமான முன்னேற்றம் இல்லை, எந்த விதமான டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாம் என்ன காரணம் என்றால், நமக்கு தெரியாமலே நாம செய்யற செயல்கள் மூலமாக அந்த எனர்ஜி என்றது வெளியே போகுது. அது எப்படி நம்ம சேவ் பண்ணிக்கலாம் என்றது தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட், ஆற்றல் என்றால் என்ன, அதாவது எனர்ஜி என்றால் என்ன, ஆற்றல். இது 2 விதமாக நமக்கு கிடைக்கும். அதாவது முதலில் ஃபுட்டு மூலமாகவோ, இல்லைன்னா ஃபுட்டு மூலமாகவும் கிடைக்கும், உணவு மூலமாகவும் கிடைக்கும், தூக்கத்து மூலமாகவும் கிடைக்கும். சோ இந்த 2 விதமாக நம்ம டெய்லி தினந்தோறும் எல்லோருமே எடுத்துக்கிறோம். சொல்லணும் என்றால் இதுல ஒரு 10%, அதுல ஒரு 10%, அவ்வளவு எனர்ஜி தான் நமக்குள்ள போகிறது. சோ இன்னொரு பெரிய சோர்ஸ் இருக்கு, அதுதான் யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் முழுவதும் அந்த எனர்ஜி பரவி இருக்கு. ஆனா யூனிவர்ஸ் ஃபுல்லா பரவி இருக்கிற எனர்ஜி நமக்குள்ள மட்டும் போக மாட்டேங்குது. அதாவது கிரகங்கள் நடுவுக்குள்ளேயும் இருக்கு, பெரிய பெரிய அதாவது உலகங்களையும் இருக்கு, நட்சத்திர உலகங்களையும் இருக்கு, நம்ம சூன்யம் என்று சொல்றோமே அந்த இடத்துலயும் இருக்கு. எங்க பார்த்தாலும் ஆற்றல் முழுமையாக இருக்கு. பூமியிலும் இருக்கு, நெருப்புலையும் இருக்கு, தண்ணிக்குள்ளேயும் இருக்கு, ஆகாயத்திலும் இருக்கு, காத்துக்குள்ளேயும் இருக்கு. சோ இவ்வளவு முழுவதும் பரவி இருக்கிற அந்த ஆற்றல் நமக்குள்ள ஏன் போகல? அதாவது நம்ம வெறும் தூக்கத்தினாலையும் உணவு மூலமாக தான் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். டே டு லைஃப்ல நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு போக போக டல் ஆயிடுறோம். சோ சாப்பிடறதுனால தூங்குறதுனாலதான் திரும்பி எனர்ஜி எடுத்துக்கிறோம். ஆனா பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிற அந்த எனர்ஜி நமக்குள்ள ஏன் போகல என்றால், அதுக்கு காரணம் நம்ம மைண்ட் ஃபுல்லா நாம நிறைய எண்ணங்கள் வைக்கிறதுனாலதான். அந்த எண்ணங்கள்னால என்ன ஆகுறது என்றால்,
இந்த உச்சியில இருக்கிறது வந்து நம்ம பிரம்மரந்திரம் என்று சொல்வோம். அது மூடி இருக்கு. அதாவது இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற அந்த ஆற்றல் எல்லாமே பிரம்மரந்திரத்துக்குள் மூலமாக தான் உள்ள போகணும். அது மூடி இருக்கு. அதுக்கு காரணம் எண்ணங்கள். சோ நம்ம 3 வேளை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனாலயும் நமக்கு எனர்ஜி வருது. அதுக்கப்புறமா தூங்கிட்டு இருக்கிறோம். தூக்கத்துல கனவு வரும். அப்போ மனம் அங்க வேலை செய்யுது. ஆனாலும் டீப் ஸ்லீப் போகும்போது நம்ம எனர்ஜி எடுத்துக்கிறோம். சொல்லணும் என்றால் உணவோட தூக்கத்துலதான் நம்ம நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம். இப்ப சின்ன பசங்க பாருங்க, ஒரு 18 மணி நேரம் தூங்குவாங்க. அவங்க ஃபுல்லா அந்த ஆற்றலோட தான் நிரம்பி இருப்பாங்க. ஒரு 4 வயசு வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. 4 வயசு தாண்டின அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்த இந்த பௌதீக விஷயங்கள், பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே சொல்ல ஆரம்பிப்போம். அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது என்றால் அங்க மனம் என்றது என்டர் ஆகுது. சோ எப்ப மனம் என்டர் ஆகுமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதாவது எண்ணங்கள் வரும். அதனால அவங்களுக்கும் அந்த பிரம்மரந்திரம் வந்து மூடுகிறது. சோ அதனால அவங்களுக்கும் அந்த எனர்ஜி போகாது. சோ நம்ம அனைவருக்கும் கூட நாமளும் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டவங்க தான். ஆனா போக போக வளர வளர எண்ணங்கள் முழுவதும் நிரம்பி இருக்கிறதுனால அந்த எனர்ஜி நமக்குள்ள போகல. ஆனா இப்போ நாம தியானத்துக்கு வந்தப்புறம் அந்த காஸ்மிக் எனர்ஜி, அதாவது காஸ்மிக் எனர்ஜி சொல்லலாம், பிராண சக்தி என்று சொல்லலாம், விஸ்வ சக்தி என்று சொல்லலாம், பிரபஞ்ச சக்தி எது வேணாலும் சொல்லலாம். அந்த எனர்ஜி நமக்குள்ள இப்ப போகுது. அது எப்படி என்றால் நம்ம மெடிடேஷன்ல உட்காருவோம், சுவாசத்தோட இணைந்து இருப்போம். சுவாசத்தோட இணைந்து இருக்கும் போது என்ன ஆகும்? நாம எண்ணங்கள் செய்ய மாட்டோம். சோ அப்போ அங்க என்ன ஆகும்? எண்ணங்கள் செய்யாததுனால அங்க எம்டியா இருக்கிறதுனால அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள போகுது. சோ நாம யோசிக்கிறோம் என்றால் அப்போ நாம விழிப்புணர்வோட இல்லை என்று அர்த்தம். விழிப்புணர்வோட சேர்ந்து சுவாசத்தோட இருந்தோம் என்றால் அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ள நுழையும். அந்த பிரபஞ்ச சக்தி உள்ள போனதுனால நமக்கு நிறைய ஆற்றல் கிடைக்குது, நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு. சோ போக 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 அது என்ன ஆகும்னா ஸ்லோவாக உள்ள இருக்கிற இன்னர் சென்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். சோ இது நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய பேரு என்ன நினைப்பாங்க, நாங்க நிறைய நேரம் தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம், காஸ்மிக் எனர்ஜி உள்ள போறது தெரியுது, ஆனாலும் ஏன் மாற்றங்கள் இல்லை என்றால் எடுத்துக்கிட்ட அந்த எனர்ஜி வந்து நமக்கு தெரியாமலே நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் என்றால் அது நமக்கு தெரியாமலே அது வெளியே போகுது. அதுக்கு என்ன காரணம் என்றால் முக்கியமாக சில காரணங்கள் இருக்கு. பாருங்க, பயம், கோபம், அதுக்கப்புறமா ஆசைகள், அகங்காரம், சோ இதெல்லாமே பகை, வெறுப்பு, இதெல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான். இதெல்லாமே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எனர்ஜி வந்து லாஸ் ஆகுறது. அதே மாதிரி அன்பு, சேவை, அக உலகத்தோடு இருக்கிறது, மன்னிப்பு, நன்றி உணர்வுடன் இருக்கிறது, இது எல்லாமே எனர்ஜி வந்து நமக்கு நிறைய எனர்ஜி நம்ம சேமிக்கலாம் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் இருக்கும் போது. சோ இப்போ நம்ம எப்படி எனர்ஜிஸ் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் என்றது சில விஷயங்கள் இருக்கு, அது தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் திங்கிங். நம்ம அதிகமாக யோசிக்கிறதுனால இப்போ எப்பவுமே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஏதாவது இஷ்டத்துக்கு யோசிச்சுட்டே இருப்போம். என்ன வேலை செய்யணும் என்றாலும் சக்தி வேணும். அந்த சக்தி இந்த காஸ்மிக் எனர்ஜி, தூக்கத்துல உணவுல எடுத்துக்கிற எனர்ஜி வந்து செலவு பண்ணணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிட்டே தான் இருப்போம். சோ அதிகமாக யோசிக்கிறதுனால என்ன ஆகுது என்றால் நம்ம எனர்ஜி லாஸ் ஆகுது. நம்ம பத்தி நம்ம யோசிச்சால் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், மத்தவங்களை பத்தி கூட யோசிச்சுட்டே இருப்போம். அது நமக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. சும்மா உட்கார்ந்துட்டு யோசிக்கிறதுனால என்ன ஆக போகுதுன்னு இஷ்டத்துக்கு யோசிக்கிறதுனால என்ன ஆகுறது, நமக்கு தெரியாமலே நமக்கு வந்து இஷ்டத்துக்கு எல்லாம் உள்ள போட்டுக்கிறதுனால அந்த மனம் என்றது பலகீனமாகுது. ஆட்டோமேட்டிக்கா வியாதிகள் கூட வந்து சேருது. அதனால நம்ம என்ன பண்ணணும் என்றால் யோசிக்கிறது எவ்வளவு தேவையோ அவ்வளவு யோசிக்கணும், ஓவரா யோசிக்க கூடாது. இப்ப பாருங்க, அதிகமாக யோசிக்கிறது நிப்பாட்டினாலே நம்ம வாழ்க்கையில வருத்தங்கள், பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதெல்லாமே மாயமாயிடும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை பத்தியே யோசிப்போம். அதனால அது என்ன ஆகுது, ஒரு சின்ன பிரச்சனை வந்து நம்ம யோசிக்கிறதுனால அது பெருசாக்கிக்கிறோம் நமக்கு தெரியாமலே. அதனால நம்ம எனர்ஜி டவுன் ஆயிடும். அதே மாதிரி ஆடம்பரங்கள். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல இருக்கிறதை பார்த்து
ஐயோ நமக்கும் இதெல்லாம் தேவைன்னு சொல்லி நம்ம லிஸ்ட்ல போட்டுக்குவோம். இது தேவை, அது தேவை என்று. அது ஓகே. ஆனா அது கிடைக்காத போது, அது நமக்கு வராத போது எப்படி இருக்கும்? மனம் சோர்வடையுமா இல்லையா? ஐயோ நமக்கு வரலையே, நமக்கு கிடைக்கலையேன்னு. இப்ப என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆகும். சோ அதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் என்றால், நம்ம எங்க நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு என்று நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஓகே. சிலது நமக்கு வாழ்க்கையில அவசியம்தான். அது கரெக்ட். ஆனா நம்ம சிலது கற்பனையில அது இது வேணும், அது வேணும் சொல்லி நம்ம லிஸ்ட்ல சேர்த்திருக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே நமக்கு தேவையா என்று அந்த இடத்துல சரியாக யோசிச்சு நம்ம செயல்படுத்திட்டோம் என்றால், ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி என்றது லாஸ் ஆகாது, சேவ் ஆகும். அதே மாதிரி ஆசைப்படுறது கூட. ஆசைப்படுறது என்றது வருங்காலத்துக்கு சம்பந்தப்பட்டது. இப்ப நம்மகிட்ட இல்ல. ஆனா வேணும் என்று எதிர்பார்க்கிறது. ஆசைப்படுறது சகஜம்தான். மனிதர்கள் ஆசைப்படுவாங்க. ஆனா அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவைக்கு மிஞ்சி ஆசைப்படுறதுனால அது கிடைக்காத போது என்ன ஆகும்? மன உளைச்சலை அடையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி லாஸ் ஆகும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது வாழ கத்துக்கிட்டோம் என்றால், நமக்கு எப்ப வேணுமோ அப்ப கண்டிப்பாக வந்து தீரும். சோ இந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். இன்னொன்னு நமக்கு எப்பவுமே நெகட்டிவே என்றதுனால என்ன ஆகும்? அங்கேயும் எனர்ஜி லாஸ் ஆகும். சோ நம்ம இங்க ஒரு வாட்டி கவனிக்கணும். நம்மளுடைய கவனம் எது மேல இருக்கோ அதுதான். அதாவது நமக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வெளிய தெரிய வரும். எப்பவுமே நெகட்டிவே கெட்டவங்கள், கெட்ட விஷயங்கள் கேட்கறது இதே தெரியுதுன்னா, நம்ம அங்க ஒரு செகண்ட் யோசிக்கணும். அதாவது நாம எது மேல கவனம் வைப்போமோ, அதுதான் அட்ராக்ட் பண்ணுவோம். இந்த உலகத்துல நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நெறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. நம்மளுடைய ஃபோக்கஸ் அது மேல இருக்கணும். அப்ப நாம அது அட்ராக்ட் பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுறது? நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. நம்ம எனர்ஜி நம்மகிட்டயே இருக்கும். சோ இந்த மாதிரி ஓவர் திங்கிங் என்றது இருக்கக்கூடாது. அதனால எனர்ஜி லாஸ் ஆகும். 2வது நெக்ஸ்ட் என்னவென்றால், மத்தவங்களுடைய எண்ணங்கள நாம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இது எப்படி என்றால், ஆக்சுவலா சொல்லுவாங்க, மத்தவங்களோட வாழ்க்கையிலே நம்ம இன்டர்ஃபியர் ஆகுறது தவறுன்னு என்று சொல்லுவாங்க. எண்ணங்கள்லயும் கூட. ஏன்னா, அவங்களுடைய டிசைன், அவங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குமோ, அந்த மாரி யோசிப்பாங்க. நம்ம மாதிரி அவங்களும் யோசிக்கணும் என்றது கிடையாது இல்லையா? அப்ப நமக்கு என்ன ஆகும்? நம்ம அவங்களுடைய யோசனைகள இன்டர்ஃபியர் ஆயிட்டோம் என்றால், நம்மளுடைய எனர்ஜி குறையும். ஏன்னா, அவங்களை கன்வீனியன்ஸ் பண்றதுக்கு, நம்ம வழிக்கு கூட்டுட்டு வர்றதுக்கு நம்ம நெறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்கள அந்த மாரி பண்றதுக்கு நம்ம நெறைய எனர்ஜி செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆகும். அதனால மத்தவங்கள விஷயத்துல நம்ம எப்பவுமே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லயே ஆகட்டும், வேலையில ஆகட்டும், எண்ணங்களே ஆகட்டும், செயல்கள்ல ஆகட்டும், பேசுறதுலயே ஆகட்டும், நாம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இன்டர்ஃபியர் ஆனால்னா எனர்ஜி லாஸ் ஆகும். அடுத்தது ஆர்கியூமெண்ட். ஆர்கியூமெண்ட் இது ரொம்ப ரொம்ப எனர்ஜி லாஸ் ஆகும். அதாவது இப்போ நாமளே பாருங்க, நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸே பாருங்களேன். இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம் ஒரு இடத்துல. கண்டிப்பாக தியானம் பத்தி நம்ம சொல்லுவோம். சில பேரு அது ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி கண்ண மூடிட்டு உட்கார்ந்தா நமக்கு எனர்ஜி வரும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மாம்சாகாரத்த பத்தி சொல்லுவோம். கேட்க மாட்டாங்க. ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏன்னா ஆண்டவன் படைச்சதே மனிதர்களுக்காக தான். நீங்க எப்படி அப்படி சொல்வீங்க? நீங்க மட்டும் காய் சாப்பிடலையா? பழம் சாப்பிடலையா? கீரை சாப்பிடலையா? அதுல ஜீவம் இல்லையான்னு சொல்லி சொல்லுவாங்க. நாம இங்க ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஆர்கியூ பண்றவங்க நாம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சோ நம்ம எனர்ஜி தான் லாஸ் ஆயிடும். அதுவே கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லலாம். அது கரெக்ட். ஆனா ஆர்கியூ பண்றவங்க கிட்ட நாம எதுவுமே பண்ணக்கூடாது. அது கட் பண்ணணும். ஓகே, நான் அப்புறமா சொல்றேன். உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணணும். ஆர்கியூமெண்ட் எங்க பண்ணணும்? கோர்ட்ல மட்டும்தான் ஆர்கியூமெண்ட் இருக்கணுமே தவிர வேற எந்த இடத்துல நம்ம தர்க்கங்கள் ஆர்கியூ என்றது இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளை நாம நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றதுனாலையும் எனர்ஜி குறையும். அதாவது நம்ம பத்தி நமக்கு தெரியும். நம்ம பத்தி நம்ம யாருக்குமே நிரூபிக்க தேவையில்லை. அந்த நிரூபிக்க நம்ம பண்ணும்போது அத வந்து அவங்க வந்து அதை ஏத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்ரூவல் பண்ணணும். இதெல்லாமே நடக்கணும். இது எதுவுமே நடக்காம நம்ம நிறைய நம்மளுடைய நம்மளை நிரூபிக்கிறதுக்காக நம்ம அவங்க கிட்ட போராடினா நம்மளுடைய எனர்ஜி வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஏன்னா உன்னை பத்தி உனக்கு தெரியும். நீ யாருக்குமே நிரூபிக்க தேவையில்லை. சோ நிரூபிக்க முயற்சி பண்ணா
நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும். அதே மாதிரி ஓவர் எமோஷன்ஸ் இருந்தாலும் லாஸ் ஆயிடும். அதாவது கோபம், அதுக்கப்புறமா ஓவர் ஆசைகள், ஆடம்பரங்கள், அகங்காரம், இது எல்லாமே இயற்கைக்கு எதிரான செயல்கள். எப்பவுமே நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இயற்கைக்கு எதிரான செயல்கள் எது செஞ்சாலும் அதுக்கு தகுந்த தண்டனை நம்ம அனுபவிச்சே ஆகணும். இதெல்லாமே நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான். இப்ப பாருங்க, கோபம் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா கோபம் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அந்த கோபம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இஷ்டத்துக்கு பேசுவோம், என்ன பண்ணுவோம் என்றது கூட நமக்கு தெரியாது. சோ கோவப்படுறதுனால எதிரில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. கோவப்பட்டவங்களுக்கு தான் அவங்களுடைய ஓவர் எமோஷன்ஸ் ஆகிறதுனால, ஓவர் சக்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனர்ஜி லாஸ் ஆகும். அதுவே நாம பொறுமையாக இருந்தால் அந்த எனர்ஜி லாஸ் ஆகுது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு பேச மாட்டோம், ஓவரா ரியாக்ட் ஆக மாட்டோம். அப்ப என்ன ஆகும்? அந்த எனர்ஜி நம்ம கிட்டயே இருக்கும், லாஸ் ஆகாது. அதே மாதிரி ஆசை கூட, ஆசைப்படணும் இல்லன்னு என்று சொல்லல. ஆனா எவ்வளவு ஆசைப்படணும், இது நமக்கு தேவையா இல்லையா என்று ஒரு செகண்ட் யோசிக்கணும். ஏன்னா யோசிக்காம இருக்கக்கூடாது, யோசிக்கணும். எங்க தேவையோ அங்க யோசிக்கணும், இஷ்டத்துக்கு யோசிக்க கூடாது. அதே மாதிரி அகங்காரத்துல கூட என்னாகும்? எனக்கே எல்லாம் தெரியும், நான் சொன்னதுதான் கேட்கணும், நான் தான் கிரேட்டு என்ற அகங்காரம் இருந்தாலும் அங்க எனர்ஜி லாஸ் ஆகும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னவென்றால், தேவைக்கு மிஞ்சி பேசுறது, அதாவது ஓவராக டாக்கிங் செய்யுது. ஏன்னா இஷ்டத்துக்கு பேசுவோம், இஷ்டத்துக்கு பேசுறதுனால நம்ம என்ன பேசுறோம் என்றது கூட தெரியாது. ஒரு வாட்டி வாயில இருந்து விமர்சனங்கள், திட்டுகள் எது வந்தாலும் அதெல்லாமே எனர்ஜி லாஸ் ஆகும். எவ்வளவு பேசணுமோ அவ்வளவு மட்டும்தான் பேசணும். ஓவரா பேசிட்டோம் என்றால் அதுல கூட நம்ம எனர்ஜி நிறைய, இதுக்கு எல்லாமே நம்ம நிறைய சக்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? எடுத்துக்கிட்ட அந்த காஸ்மிக் எனர்ஜி எதுக்கு தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணால் போதும். தேவையில்லாததுக்கு எல்லாமே நம்ம நிறைய யூஸ் பண்றதுனால அந்த எனர்ஜி என்றது லாஸ் ஆகுறது. அதே மாதிரி மத்தவங்களை கண்ட்ரோல் பண்றது முயற்சி பண்றதுனாலும் கூட எனர்ஜி லாஸ் ஆகும். இப்ப பாருங்க, நம்ம வீட்லயே எடுத்துக்கோங்க, கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ, இல்லைன்னா பசங்களையோ, பெற்றோர்களையோ நாம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி சொல்லணும், அவங்களுக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நாம சொல்றதுதான் கேட்கணும், நாம சொன்ன பேச்சுதான் அவங்க செய்யணும், நாம என்ன சொல்லணுமோ அதுதான் செய்யணும். இந்த டைம்ல தான் டிவி பார்க்கணும், இந்த டைம்ல தான் படிக்கணும், இந்த மாதிரி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. இதனால கூட நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. சோ இதெல்லாமே எஜுகேட் பண்ணணும், பண்ணாம எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே ஓவராக பண்ணோம்னா நிறைய சக்தி செலவாகிறது, அதனால எனர்ஜி லாஸ் ஆகுறது. அதே மாதிரி நாம செய்யற வேலைகள்ல நம்ம சந்தோஷமாக பண்ணணும், அதாவது மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கணும். எந்த வேலையாகட்டும், ஒரு வேலை செய்யறதுக்கு நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நமக்கு தகுதி இருந்தாதான் நம்ம கிட்ட வரும். அது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது சின்ன வேலையாகட்டும், பெரிய வேலையாகட்டும், எந்த வேலையானும் முழுமையாக முழு சந்தோஷத்தோட மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம அந்த வேலை முடிச்சிட்டோம் என்றால் எல்லோருடைய பாராட்டுகள் கிடைக்கும், நமக்கும் மன திருப்தி என்றது கிடைக்கும். எப்ப மன திருப்தி என்றது கிடைக்குமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க எனர்ஜி நிறைய நம்ம எடுத்துக்கிறோம், சேவ் ஆகுது. சோ அதனால எந்த வேலையானாலும் நம்ம முழுமையாக சந்தோஷமாக அந்த வேலை செய்யணும். அடுத்தது நம்ம ஓவராக சாப்பிடுறதுனால கூட எனர்ஜி லாஸ் ஆகுறது. பாருங்க, அது டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நிறைய சாப்பிடுவோம் ஒரு வாட்டி நமக்கு தெரியாமலே. இப்ப நம்ம உடல் எப்படி இருக்கும், நாம எப்படி இருப்போம்? ரொம்ப மந்தமா, ஒரு மாதிரி லேசியா, சோம்பல்தனமா இருப்போமா இல்லையா? இந்த தமோ ரஜோ குணங்கள் எப்போ உள்ள என்டர் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும். சாப்பிடணும். ஏன்னா நிறைய பேருக்கு பாருங்க, சாப்பிடுறது வரைக்கும் தான் தெரியும். அதாவது காலையில டிஃபன் சாப்பிடுவாங்க, மதியம் லஞ்ச் சாப்பிடுவாங்க, அதுக்கு நடுவுல எத்தனையோ வாட்டி ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வாய்க்குள்ள போற வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அதுக்குள்ள போன அப்புறம் உள்ள ஒரு ஃபேக்டரியே இருக்கு, ஒரு மெக்கானிசமே இருக்கு. அது வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம நல்லா இருப்போம். அது வேலை செய்யலன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது வேஸ்ட் தான் ஆகும். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு கார் இருக்கு, 24 மணி நேரம் அந்த கார் ஓடிட்டே இருந்தா என்ன ஆகும்? ரிப்பேருக்கு வருமா வராதா?
அந்த கார்ல நிறைய வெயிட் போட்டாலும் ரிப்பேருக்கு ஆகும். அந்த மாதிரிதான் நம்ம உடல் கூட. சோ அதனால அளவோடுதான் சாப்பிடணும், ஓவரா சாப்பிடக்கூடாது. சைவாகாரம் சாப்பிடணும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. சைவாகாரத்துல கூட சாத்விகாரம் சாப்பிடணும். சாத்விகாரம் என்றால் என்ன? ஓவர் காரம், ஓவர் மசாலா, ஓவர் புளிப்பு இதெல்லாமே சாப்பிடக்கூடாது. அதாவது கெட்டு போனது, பழசு, புளிச்சு போனது, ஃப்ரிட்ஜ்ல வச்சு 2-3 நாள் கழிச்சு சாப்பிடுறது, இதெல்லாமே செய்யறதுனால கூட நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும், வேஸ்ட் ஆகும் சொல்லி நிறைய லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, மிச்சமானது குப்பை தொட்டில போடுறதுக்கு மனசு வராம உள்ளுக்குள்ள போட்டுக்குவாங்க. அதனால நிறைய உபாதிகள் அவங்களுக்கு தான் வரும். சோ இதெல்லாமே பார்த்து செய்யணும். அதுக்கப்புறமா சரியான தூக்கம் இருக்கணும், ஓய்வு இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இந்த உடலுக்கு ஓய்வு தேவை, மனிதனுக்கு தூக்கம் தேவை. கண்டிப்பாக தூங்கணும். பொதுவா என்ன சொல்லுவாங்க, 7 to 8 மணி நேரம் தூங்கினாதான் ஆரோக்கியமா இருப்போம் என்று சொல்லுவாங்க. ஆனா நாம மெடிடேட்டர்ஸ் தியானம் நிறைய பண்றதுனால, நிறைய ஆற்றல் எடுத்துக்கிறதுனால நாம ஒரு டீப் ஸ்லீப், ஒரு நாளைக்கு ஒரு 4 hours தூங்கினா போதும், நிறைய எனர்ஜி எடுத்துக்கும். தூக்கத்துல எனர்ஜி எடுத்துக்கோம் சொல்லி தெரியும் இல்லையா? ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல நிறைய எனர்ஜி எடுத்துக்குவோம். சோ இந்த உடலுக்கும் நம்ம ஓய்வு கொடுக்கணும். 24 மணி நேரம் இருக்கு. எவ்வளவோ நேரம் நம்ம வேலை பண்ணிட்டே தான் இருப்போம். ஏன்னா எல்லோருக்குமே பணம் வேணும், பணத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த உடலுக்கு ஓய்வு கொடுத்தாதான் அடுத்த நாள் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். சோ அந்த மாதிரி தூக்கம் இல்ல, ஓய்வு கொடுக்கலன்னா கூட அங்க எனர்ஜி லாஸ் ஆகுறது. அதுக்கப்புறமா ஆக்செப்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இல்லை என்றால் எதுவுமே நம்மளால முடியாது. இப்ப நிறைய பேரு வாழ்க்கை திருப்தியே இல்லப்பா, திருப்தியற்றதாக இருக்குன்னு என்று நினைப்பாங்க. ஏன்னா ஏதேதோ நினைச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வராத போது என்ன ஆகும், வாழ்க்கை திருப்தி இல்லை என்று சொல்லுவாங்க. சோ இப்ப பாருங்க, வாழ்க்கையில இப்போ நமக்கு என்ன, அதாவது எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம ஆக்செப்ட் பண்ணியே ஆகணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கடந்த பிறவிகளை நாம செஞ்ச கர்ம வினைகள் பொருத்திதான் இப்போ நம்மளுடைய சுச்சுவேஷன் இருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், கண்டிப்பா ஆக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஐயோ எனக்கே இந்த மாதிரி இருக்கே, அவங்களுக்கு அப்படி இருக்கே, அவங்களுக்கு இப்படி இருக்கேன்னா அவங்க நல்லது பண்ணிருக்காங்க, நல்லா இருக்காங்க. நம்ம அறியாமையில தெரியாமையில ஏதேதோ பண்ணிட்டு வந்திருக்கிறோம், நாம இப்படி இருக்கிறோம். அதை ஆக்செப்ட் பண்ணணும். ஆக்செப்ட் பண்ணீங்கன்னா எனர்ஜி லாஸ் ஆகாது. ஐயோ இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அதை பத்தி நினைச்சிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி என்றது லாஸ் ஆகுது. அதுக்கப்புறமா எப்பவுமே வருத்தத்திலேயே இருக்கிறதுனால கூட எனர்ஜி லாஸ் ஆகும். எப்பவுமே வருத்தத்துல இருப்பாங்க, பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்கும் கடந்த காலத்துல, அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாங்க, அது சுமையா சுமந்துகிட்டே வருவாங்க. அப்போ என்ன ஆகும், அங்க மனம் பலகீனமாகுது, அதனால எனர்ஜி லாஸ் ஆகுது. சோ எப்பவோ ஏதோ, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர் கூட எடுத்துக்கோங்களேன், பயத்தினால கூட எனர்ஜி லாஸ் ஆகுது. சோ என்ன ஆகுது, ஒரு சின்ன குழந்தை, இப்பதான் பெண் குழந்தை பிறந்துடுச்சு, அதுக்குள்ள அவங்க எல்லாம் எது வரைக்கும் போயிருப்பாங்க, கல்யாணத்து வரைக்கும் போயிடுவாங்க. அதாவது இது படிக்க வைக்கணும், இதை வளர்க்கணும், கல்யாணம் பண்ணணும், இதுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு எப்பவோ பத்தி யோசிக்கிறதுனால என்ன ஆகுறது, அங்க பயம் என்றது ஆட்டோமேட்டிக்கா போய் உள்ள சேருது. அதனால கூட எனர்ஜி டவுன் ஆகுது. அப்படி அடுத்தது நெக்ஸ்ட் என்னவென்றால், யார மேலையும் பரிதாபம் காட்டக்கூடாது, கருணை காமிக்கணும். அதாவது இப்ப யாருக்காவது ஏதாவது நடந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், ஐயோ அவங்களுக்கு அப்படி நடந்துச்சே இப்படி நடந்துச்சே பாவம் சொல்லி அவங்க பத்தே யோசிக்கிறது. அதனால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. ஆனா கருணை காட்டணும். சப்போஸ் யாருக்காவது உடம்பு சரியில்லையா, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க கிட்ட போய் நம்ம அவங்க கிட்ட கருணை காட்டணும். என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வரலாம். ஆனா அதை பத்தியே ஐயோ இப்படி அப்படி நினைச்சிட்டே இருந்தா கூட நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும். நம்ம நினைப்போம் அதுல என்ன ஆக போகுதுன்னு, அதுல கூட நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. அதே மாதிரி மௌனம், முடியற வரைக்கும் நாம மௌனம் இருந்தா நல்லது. மௌனத்தினால என்ன ஆகும் என்றால் நிறைய சக்தி நம்ம சேமிக்கிறோம், வெளியே போகவே போகாது. ஏன்னா எந்த வேலை செய்யணும் என்றாலும்
சக்தி யூஸ் பண்ணணும். சக்தி யூஸ் பண்றதுனால அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மௌனத்தினால என்ன ஆகும் என்றால், முக்கால்வாசி நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுறது வந்து யோசிக்கிறதுனாலையும், அதிகமாக யோசிக்கிறதுனாலும், அதிகமாக பேசுறதுனாலையும் கூட. சோ வாய் இருக்குன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம். அதனால எவ்வளவோ நஷ்டங்கள், கஷ்டங்கள் நமக்கு தான் வரும். சோ அதனால முடியிற வரைக்கும் மௌனம். சோ மௌனம் இருக்கணும் என்றால் நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ ஒரு நாள் ஃபுல்லா எங்களால முடியாதுன்னு. ஸ்டார்டிங்ல ஒரு 2 ஹவர், ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி பழகிட்டே வந்தோம் என்றால் கண்டிப்பாக மௌனம் இருக்கலாம். மௌனத்துல நம்ம நிறைய எனர்ஜி சேமிக்கலாம், பிளஸ் நிறைய எனர்ஜி எடுத்துக்கலாம். அதனால மௌனம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து எந்த வேலை செஞ்சாலும் மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம வேலை செய்யணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய அந்தராத்மாவோட நம்ம இணைந்து இருக்கணும். இல்லாததுனால கூட நமக்கு எனர்ஜி லாஸ் ஆகுது. அதுக்கு தியானத்தினால தியானத்தினால நம்ம அந்தராத்மா கிட்டதான் போய் சேருவோம். ஏன்னா மனிதன் என்றால் என்ன? உடல், மனம், ஆன்மா, இந்த 3 சேர்ந்தாதான் மனிதன். சோ கண்ணுக்கு தெரியற இந்த உடல் மட்டும் மனிதன் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத மனமும் ஆன்மாவும் இருக்கு. நம்ம தியானத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உட்காருவோம். உட்கார்றதுனால என்ன ஆகுறது? இந்த உடலுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பொறுத்து எண்ணங்களை வந்து, அதாவது எண்ணமற்ற நிலைக்கு போயிடுவோம். அப்ப என்ன ஆகுறது? மனதுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுவே அப்புறமா அதுக்குள்ள இருக்கிறது யாரு? வேற யாரு இருக்காங்க? மனிதன் என்றால் உடல், மனம் ரெண்டுமே ரெஸ்ட் கொடுத்துட்டோம். அங்க இருக்கிறது ஆன்மா. தியானத்துல மட்டும்தான் நாம ஆன்மா கூட போய் சேர்ந்திருப்போம். சோ அதனால நம்ம நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மூலமாக நம்ம எனர்ஜி வந்து லீக் ஆயிடுச்சே இருக்கு. இன்னும் முக்கியமானது வந்து 7 நற்குணங்கள். இந்த குணங்கள் இருந்தாலே போதும், நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. அதாவது எளிமையிலையும் நேர்மையாக இருக்கணும். அதாவது சிம்பிளிசிட்டில கூட நம்ம எப்படி இருக்கணும்? நேர்மையாக இருக்கணும். 2வது வந்து கோபத்திலும் பொறுமை. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா? கோபம் வந்தால் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் அங்க நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. கோவப்பட்டோம் என்றால், அதிகமாக கோவப்படுறதுனால என்ன ஆகுறது? நம்ம வாயிலிருந்து நமக்கு தெரியாமலே என்னென்னமோ பேசுவோம். இதனால நிறைய சக்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ பொறுமையாக இருந்தோம் என்றால் அந்த எனர்ஜி நம்ம சேவ் பண்ணலாம். தோல்வியிலும் விடாமுயற்சி. நம்ம நினைக்கிறோம், ஐயோ இதுல என்ன தோல்வி அடைந்தேனேன்னு சொல்லி சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போயிட்டோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி டவுன் ஆயிடும். அங்க என்ன பண்ணணும்? நாம ஓகே, முன்னேற்றத்துக்கு இது ஒரு ஸ்டெப்பு என்று நினைச்சிட்டு நாம முன்னுக்கு போகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா, அதாவது ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி 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 நம்ம ட்ரை பண்ணிட்டே, விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பாக வெற்றி நடக்கும். நம்மளுடைய எனர்ஜி நமக்கிட்டே இருக்கும். வறுமையிலும் பரோபகாரம். ஏழையாக இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச உபகாரம் நாம பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். நிறைய பேர் நினைப்பாங்க, எதுவுமே இல்ல நம்மளால என்ன பண்ண முடியும்னு. ஆனா எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு கோடீஸ்வரனா இருப்பாங்க. அவங்க 1 லட்சம் ரூபாய் வந்து டொனேஷன் எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்க? ஓகே, அவங்க எவ்வளவு கிரேட்டு, அவங்க பாரு எவ்வளவு 1 லட்சம் கொடுத்தாங்க, ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவோம். அதே ஒரு ஏழையாக இருந்தவங்க 6 ரூபாய் தான் சம்பாதிப்பாங்க. அதுல ஒரு 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னா யாரும் நினைக்க மாட்டோம். ஆனா இங்க யூனிவர்ஸ் மட்டும் அது கவனிச்சுட்டே இருக்கும். நாம எவ்வளவு கொடுத்தோம் என்று பார்ப்போம். ஆனா யூனிவர்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருக்குன்றது பார்க்கும். சோ அதனால அவங்களுக்கு அது பிளஸ். நம்ம கிட்ட என்ன இருக்கோ, ஒருவேளை பணமே கொடுக்க முடியலையா, எது செய்ய முடியுமோ இந்த ஆன்மா முன்னேற்றத்துக்கு நம்மளால எது உதவி பண்ணாலும் அது எல்லாமே நம்மளோட முன்னேற்றத்துக்கு தான். சோ அதனால நெக்ஸ்ட், துன்பத்திலும் தைரியம். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போக கூடாது, தைரியமாக இருக்கணும். அதுதான் பிளஸ் பாயிண்ட். ஐயோ கஷ்டங்கள் வருதே, துன்பங்கள் வருதேன்னு என்று நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தைகள் வந்துட்டே இருந்துட்டா என்ன ஆகும்? அது வந்து டவுன் ஆயிடும். கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அது எல்லாமே பாடங்கள் என்று நினைக்கணும். ஓகே வந்துச்சு, இதுல ஏதோ நம்ம கத்துக்கணும்னு சொல்லி நம்ம ஸ்டெடியா நின்னோம், தைரியமா நின்னோம் என்றால் அது கடந்து போயிடும். அதே மாதிரி செல்வத்திலும் எளிமை. பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க, அடுத்தடுத்தடுத்து சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா எப்படி இருக்கணும்? ரொம்ப எளிமையாக இருக்கணும். அதாவது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா கூட எனர்ஜி லாஸ் ஆகாது. இல்ல
என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக அப்படி இப்படி செலவு பண்ணிட்டு அந்த மாதிரி இருந்தா கூட எனர்ஜி லாஸ் ஆகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல், பதவியிலும் பணிவு. அதாவது நம்ம எவ்வளவு உயர்வான பதவியில இருந்தாலும் பணிவா இருக்கணும். இல்லைன்னா அந்த பதவி நம்ம கிட்ட இருந்து போறதுக்கு எவ்வளவோ சான்சஸ் இருக்கு. இதனால என்ன ஆகும்? மன உளைச்சல் கிடைக்கும். சோ அதனால இந்த மாதிரி நற்குணங்கள் இருந்தா கூட நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய எனர்ஜி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பத்ரி சார் ஒரு 9 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். இதை ஃபாலோ பண்ணா கூட நம்ம எனர்ஜி லாஸ் ஆகாது. அதாவது 3 விஷயங்கள் உணவு பத்தி சொல்லியிருக்காங்க, 3 விஷயங்கள் பேசுறது பத்தி சொல்லியிருக்காங்க, 3 விஷயங்கள் எண்ணங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சரியான உணவு. அதாவது நாம சுத்த சைவாகாரமா சாப்பிடணும். தமோ ரஜோகுண வளர்க்கிற அந்த அசைவம் சாப்பிடக்கூடாது. சுத்தமான சாத்விக ஆகாரம். நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சாத்விக ஆகாரம் என்ன? ஓவர் புளிப்பு, ஓவர் காரம், ஓவர் மசாலா இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஒரு மிதமோட ஒரு மிடில் பாத்துல நம்ம சாப்பிட்டா அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுதான் சரியான உணவு. இரண்டாவது அளவோட உணவு எடுத்துக்கணும். அதாவது பசி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் சாப்பிடணும். இன்னும் சொல்லணும் என்றால் பசி கொஞ்சம் இருக்கும் போதே நிப்பாட்டணும். கழுத்து வரைக்கும் சாப்பிட்டோம் என்றால் நமக்கு தான் உடல் உபாதிகள் வரும். அதனால அளவோட உணவு சாப்பிடணும். அதுக்கப்புறமா நிராகாரம். நிராகாரம் என்றால் என்ன? பாஸ்டிங். லங்கனம் பரம ஔஷதம் என்று சொல்லுவாங்க. அதாவது பாஸ்டிங் இருக்கிறது கூட ஒரு மெடிசன் மாதிரி தான் என்று சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம 15 நாளுக்கு ஒரு வாட்டியோ மாசத்துக்கு ஒரு வாட்டியோ நம்ம கண்டிப்பாக இந்த ஃபாஸ்டிங் என்றது இருக்கணும். நிறைய பிரமிட் மாஸ்டர்ஸ் இந்த தியானத்துக்கு வந்தப்புறம் ஃபாஸ்டிங்ஸ் என்றது இருந்துட்டே இருக்காங்க. ஏன்னா உள்ள இருக்கிற மிஷனு மெக்கானிசத்துக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும். அந்த ஃபேக்டரிக்கு ஓய்வு கொடுக்கணும். இல்லைன்னா அது சரியா ஒர்க் பண்ணாது. 15 நாளுக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு வாட்டி நம்மளால முடிஞ்சது நாம எதுவுமே சாப்பிடாம இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பேசுறதுல 3 விஷயங்கள். அதாவது சரியான பேச்சு. அதாவது நாம ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நம்ம பேசுறது நமக்காவது யூஸ் ஆகணும், இல்லைன்னா இந்த சமூகத்துக்காவது யூஸ் ஆகணும். தேவையில்லாத பேச்சுகள் பேசுறதுனால எல்லாமே வேஸ்ட் ஆகும், நம்ம எனர்ஜி லாஸ் ஆகும். சோ அதனால நம்ம சரியான பேச்சுகள் மட்டும்தான் பேசணும். இரண்டாவது அளவோடு பேசணும். நாம எவ்வளவு பேசணுமோ அவ்வளவுதான் பேசணும். முடிகிற வரைக்கும் குறைச்சிக்கிட்டு தான் பேசணும். சோ அதாவது ஓவரா பேசிட்டோம் என்றால் நம்ம வாயில இருந்து அபஸ்வரங்கள், அசத்தியங்கள், பொய்கள் இதெல்லாமே வரும். இதனால நமக்கு தான் ரொம்ப ரொம்ப நஷ்டம். சோ அதனால அளவோட பேசணும். அதுக்கப்புறமா நிர்பாஷனம். நிர்பாஷனம் என்றால் என்ன? மௌனம். சோ மௌனம் இருக்கிறதுனால நம்ம நிறைய சக்தி, இதுக்கு முன்னாடியே சொன்னேன் நான், நிறைய சக்தி சேமிக்கலாம் என்று. காந்திஜி பாருங்க எத்தனையோ வாட்டி மௌனம் இருந்தாங்க. மெஹர் பாபா, ரமண மகர்ஷி வாழ்க்கை முழுவதும் மௌனமாக இருந்தாங்க. சோ 15 நாளுக்கு ஒரு வாட்டியோ மாசத்துக்கு ஒரு வாட்டியோ நாம மௌனம் இருக்கணும். அதே மாதிரி சரி, நெக்ஸ்ட் யோசனைகள் பத்தி சொல்லியிருக்காங்க. சரியான ஆலோசனை. அதாவது நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நம்ம யோசனைகள் எப்படி இருக்கணும் என்றால் சுயநலமாக இருக்கக்கூடாது. நமக்கும் யூஸ் ஆகணும், இந்த சமூகத்துக்கும் யூஸ் ஆகணும். தேவையில்லாத யோசனைகள்னால நாம தான் கஷ்டப்போறோம், நம்ம எனர்ஜி தான் லாஸ்ட் ஆகும். அதனால என்ன தேவை, அதாவது சரியாக யோசிக்கணும். எதை யோசிச்சாலும் நமக்கு யூஸ் ஆகணும், இல்லைன்னா அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அடுத்தது அளவோட யோசிக்கிறது. அதாவது எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் யோசிக்கணும். தேவையில்லாத யோசனை செய்யறதுனால என்ன ஆகுறது? நம்மளுடைய சக்தி குறையும், நம்மளுடைய மன அமைதி குறையும், நிறைய உடல் உபாதிகள் கூட சேரும். அதனால அளவோடுதான் யோசிக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நிராலோசனை. அதாவது தியானம். மனதுக்குள்ள எந்த விதமான எண்ணங்கள் செய்யாம இருக்கிறது தான் தியானம். இதுதான் பதஞ்சலி மகர்ஷி என்ன சொல்லியிருக்காங்க? நிர்விஷய மனஹா தியானம். அதாவது மனதுக்குள்ள விஷயங்கள் என்றால் எண்ணங்கள், எண்ணங்கள் இல்லாம இருக்கிறது தான் தியானம். அதுதான் சுவாசத்து மீது கவனம் என்று சொல்லியிருக்காங்க. சோ இப்போ நம்ம எந்தெந்த இடத்துல நம்ம சேமிக்கலாம், எங்க நமக்கு வேஸ்ட் ஆகுறதுன்னு டெய்லி டே டு லைஃப்ல நம்ம செக் பண்ணிக்கிட்டே வந்தோம் என்றால்
நாம எடுத்துக்கிட்ட எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர்ஸ், இதுதான் இன்றையோட கிளாஸ். தேங்க்யூ சார். நன்றி மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்களே. மேடம், இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இன்ட்ராக்ஷன் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வைக்கலாமா மேடம்? கொஸ்டின் ஆன்சர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இப்ப நம்ம எல்லாம் கேட்டோம் இல்லையா, அதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சா, அவங்க என்ன அனுபவம் பெற்றிருக்காங்கன்றது கூட நம்ம கேட்கலாம் சார். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மேடம், அப்புறம் நான் மெடிடேஷன் போயிடுறேன். மாஸ்டர்ஸ், இப்பொழுது எஸ் மேடம், நம்ம மாஸ்டர் திருமதி சீனியர் மாஸ்டர் திருமதி உஷாகுமார் மேடம் அவர்கள் சென்னையிலிருந்து உரையாற்றினார்கள். மிகச் சிறந்த முறையில் கருத்துக்களை சொன்னார்கள், தெளிவாக கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். நீங்கள் அவர்களிடம் உங்களுடைய சந்தேகங்களை சொல்லலாம், கேட்கலாம், மேலும் உங்கள் கருத்துக்களையும் பகிரலாம். மாஸ்டர்ஸ் சுரேஷ் பாபு, ஜெயபிரகாஷ், ஜெயலட்சுமி மேடம் எல்லாம் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க மேடம் சாட் பாக்ஸில். ஸோ உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், உங்கள் அனுபவங்களை பகிருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் புரிந்துக்கிட்டீங்கன்னு மேடம் சொல்லுங்கள். மேடம் சொன்ன மாதிரி மாஸ்டர் தம்புரான் பிள்ளை அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தராக கையை உயர்த்துங்கள் மாஸ்டர்ஸ். நான் அன்மியூட் கொடுக்கிறேன். சார், நீங்கள் பேசும்போது உங்கள் ஊர் பேரை சொல்லுங்கள் சார், ஒரு அறிமுகத்துக்காக ஊர் பேரை சொல்லிட்டு சொல்லுங்கள் சார். மாஸ்டர் திரு தம்புரான் பிள்ளை, அன்மியூட் கொடுக்குறேன் சார். 1 minute சார், 1 second. நீங்களே கூட அன்மியூட் கொடுத்துங்க சார். ட்ரை பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது. மேடம், உங்க வீடியோவை கொஞ்சம் சரி பண்ணுங்க மேடம். வீடியோ சைடுக்கு வந்துச்சு எனக்கு. ஆமா வந்துச்சு அந்த மாதிரி எனக்கு. எந்த அப்படியே தான் இருக்கு சார், உங்க வீடியோ தான். இல்லை, என்ன இது கரெக்டா இருக்கு எனக்கு. என்ன இது கரெக்டா இருக்கு பொசிஷன்ல. மாஸ்டர் திரு தம்புரான் பிள்ளை சார், அடுத்த மாஸ்டர் கை எழுத்துங்கள், அன்மியூட் கொடுக்கிறேன். மாஸ்டர் திரு முன்வாருங்கள் நண்பர்களே. புதிய மாஸ்டர்களும் பேசுங்க, இது நல்ல வாய்ப்பு. நீங்க புரிஞ்சுக்கிறத சொல்லுங்க, உங்க அனுபவங்களை பகிருங்கள். மாஸ்டர் திருமதி அகிலா மேடம் பேசுறீங்களா மேடம்? மாலை வணக்கம் மேடம். மாலை வணக்கம், நமஸ்காரம் சார். நமஸ்காரம் மேடம். எல்லாம் நல்லா புரிஞ்சது, அதனால எதுவும் டவுட்ஸ் இல்ல, அதுதான் சொல்லணும்ட்டு, வேற ஒன்றும் இல்ல சார். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். அதுதான் மாஸ்டர் மேடம் கேக்குறாங்க, நீங்க உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சுதான் தான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம், உங்களுடைய கருத்துக்கள் தேங்க்ஸ் மேடம். அடுத்ததாக மாஸ்டர் முன்வாருங்கள். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார். மாஸ்டர் தம்புரான் பிள்ளை கையை உயர்த்தினாரு, அவர் அன்மியூட் டெக்னிக்கல் ப்ராப்ளம் போகுது. மாஸ்டர் திருமதி வெங்கடேஸ்வரி மேடம் அவர்களுக்கு நான் அன்மியூட் கொடுக்கிறேன், அவர்கள் கையை உயர்த்துள்ளார்கள். மேடம், மாஸ்டர் திருமதி வெங்கடேஸ்வரி பேசுங்க மேடம். மாலை வணக்கம் மேடம். மாலை வணக்கம் சார். மாலை வணக்கம் மேடம். எந்த ஊருங்க? எனர்ஜி லாஸ் பத்தி மேம் ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க சார். தேங்க்ஸ் சொல்லலான்னு இது பண்ண சார். தேங்க்யூ சார். எந்த ஊர் மேடம் நீங்க? ஈரோடு சார். ஓகே, தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். ஃபாலோ பண்ணுங்க மேடம், இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அவங்க சொல்றது வந்து நீங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களால போதும். நான் அப்படிதான் பண்ணேன். ஆரம்பத்துல வந்து நான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி லேர்ன் பண்ணும்போது ஜூம் மெடிடேஷன், இங்கிலீஷ் ஜூம் மெடிடேஷன் கிளவுஸ்ல அவங்க சொல்ற பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், வழிமுறைப்படுத்தினேன், நான் டெவலப் ஆயிட்டேன். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார். சார் மாலை வணக்கம் சார். ப்ளீஸ் ப்ரொசீட் சார். மாலை வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இவ்வளோ நம்ம குடும்பத்திலே இருந்து நம்மளால பண்ண முடியுமா சார்? கொஞ்சம் கொஞ்சம் சார் ட்ரை பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதாவது மேடம் அன்மியூட் கொடுக்குறேன் மேடம்.
மாஸ்டர் திருமதி உஷாகுமார் மேடம் அன்மியூட் கொடுக்குறேன் மேடம். சார் வணக்கம் சார். ஆ ஆ ஆ மாஸ்டர் திருமதி உஷாகுமார் மேடம் அன்மியூட்டுங்க. மேடம் ப்ரொசீட் மேடம். அன்மியூட் ஆச்சு. இப்ப கிடைக்க சார் மாட்டேங்குது. வணக்கம் சார். இல்ல வரல. இப்ப பேசுங்க. ஓகே. சோ இப்போ நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லிருக்கேன் இல்லையா, அதுல நம்ம டெய்லி கொஞ்சம் செக் பண்ணி டெய்லி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் இல்ல இல்லையா, எந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரக் ஆயிரும், எந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி இருக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் என்றால் செக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனாலதான் இவ்வளவு சொன்னது. பயப்படாதீங்க, கண்டிப்பாக முடியும். சார் மேடம் ஒரு 40 பாயிண்ட் சொன்னாங்க வச்சுங்க, நீங்க ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சீங்க. 10ல முதல்ல 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அடுத்த நாள் 2, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதனால பிராக்டிஸ் பண்ணுங்க ஒரு வாரத்துக்கு. அப்படியே பிராக்டிஸ் மைண்ட்ல சொல்லி சொல்லி பாத்துங்க. சொல்லி பாத்தீங்கனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். மெமரைஸ் பண்ணி சொல்லி நான் அப்படிதான் பிராக்டிஸ் பண்ணேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, ஷூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சார். எல்லாமே ஈஸி தான். அவங்க பிரம்மரிஷி பத்ரிஜி ஐயா சொல்றது எல்லாமே பிராக்டிகல் தான். டிஃபிகல்ட்டே கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் தான் இது. எல்லாத்துக்குமே ஓவரா எமோஷன்ஸ் ஆனாலும் ஓவரா பண்ணாலும் நமக்கு தான் நஷ்டம். இத்தனை நஷ்டமா நம்ம தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப தெரிஞ்சுக்கிறதுனால ஈஸியா மாத்திக்கலாம், அவ்வளவுதான். மத்தியமாத்தா இருக்கணும், எமோஷன்ஸ் இல்லாம மத்தியமாத்தா இருக்கணும். எஸ் எஸ் எஸ். மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் இல்லாம இருக்கக்கூடாது, அளவோட இருக்கணும், அவ்வளவுதான். எஸ். மாஸ்டர் திரு ஆர் சிவகுமார் சார் ப்ளீஸ் ப்ரொசீடுங்க. மாலை வணக்கம் சார். சார் மாலை வணக்கம் சார். சார் ஊர் பேர் சார்? மாலை வணக்கங்கம்மா. உங்க ப்ரோக்ராம் இப்ப இவ்வளவு நேரம் கேட்டேன், மிகவும் அருமையாக இருந்தது. எஸ் சார். அம்மா எனக்கு ஒரு நாள் மட்டும் அமைதியா இருக்கணும், பேசாம இருக்கணும், மௌன விரதம் இருக்கணும்னு சொல்றீங்களாம்மா, அதை எப்படி கடைபிடிச்சா இருக்க முடியும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அதுதான் சொன்னேன் இல்லையா சார், ஃபர்ஸ்ட் ஒரு 2 hours இருங்க, பேசாம டிவி பார்க்காம போன் பார்க்காம இருக்கணும், நம்ம கூட நம்ம இணைந்து இருக்கணும். சரிங்க. டிவி போன்ல வாட்ஸ்அப் நோண்டிட்டே இருந்தா அது மௌனம் கிடையாது. ஓகேங்கம்மா. ஒரு 1 hour, அதுக்கப்புறமா ஒரு 2 hour 3 hour அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க, ஈஸியாக முடியும். ஏன்னா நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம எண்ணங்களோட பேசுறதுனால. இதெல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மௌனத்துல நம்ம பேசாம பேசுறதுனாலயே பாதி எனர்ஜி போகுது நமக்கு. மௌனத்துல என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே ரெஸ்ட் கொடுக்குறோம் நம்ம, கண்ணுக்கு வாய்க்கு. ஏன்னா நிறைய பேச மாட்டோம், சைலண்டா இருப்போம். அப்ப நிறைய எனர்ஜி சேமிப்போம், பிளஸ் நிறைய எனர்ஜி எடுத்துக்குவோம். டபுள் இன்கிரிமெண்ட்ஸ் வரும் மௌனமா இருந்தா. அதனாலதான் பத்ரி சாரு 15 ஒரு வாட்டியோ இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இருக்க சொல்றாங்க. நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகேங்கம்மா, மிகவும் நன்றிங்கம்மா இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு. கொஞ்ச நேரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்கம்மா. மாஸ்டர் சிவகுமார் சார் ஊர் என்ன சார் சொன்னீங்க? நாமக்கல். ஓகே சார், ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க சார். சார் ஓகே சார். உங்க நண்பர்களையும் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். கேக்குறேன், இது இலவச நிகழ்ச்சிங்க. பாம்பே புனே எல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் மாசத்துக்கு 2500 ரூபாய் வாங்குறாங்க. நமக்கு சார் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அவங்க நான் இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்ணும்போது அங்க இருந்து அட்டெண்ட் பண்ணவங்களே சொன்னாங்க, இங்க they are charging 2500 per month, you are giving us ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதுதான் நான் சொல்றேன் உங்ககிட்ட. அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுங்க. let them also get benefited. நான் அடைஞ்ச பெனிஃபிட் தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி சார். நன்றி. நன்றி சார். நன்றிங்க சார். நன்றி. நன்றிங்கம்மா. நிச்சயமா மாறுதல் இருக்கும் சார். ஷோர் சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்கம்மா. நன்றி சார். நன்றி. அடுத்ததாக வணக்கம் சார், மோகன்குமார் பேசுறேன் திருச்சியில இருந்து. எந்த ஊர் சார்? சார் ஊர் சார் திருச்சிராப்பள்ளி சார். திருச்சிராப்பள்ளி. பேசுங்க சார், மேடம் கிட்ட பேசுங்க. எஸ் மேடம், நல்லா சூப்பரா சொன்னீங்க மேடம். எனர்ஜி டெய்லி வந்து நிறைய லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம பாக்குறதுனால பேசுறதுனால நிறைய வந்து நம்ம அடுத்தவங்க என்ன பண்றாங்க யோசிச்சு அடுத்தவங்களோட லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகி நிறைய எனர்ஜி வேஸ்ட் பண்றவங்க தெளிவா சொன்னாங்க. அதுல இருந்து மேக்சிமம் சும்மா சுகமா இருக்கலாம்ங்கிறது தான் கடைசியா மேடம் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன்.
சும்மா இருந்தா கஷ்டம் சார். நம்ம வேலை என்னமோ, நம்ம கடமை என்னமோ, நம்ம அதெல்லாமே செய்யணும். எதுவுமே இல்ல செய்யாம மேடம், இல்ல இருக்கக்கூடாது. இல்ல நான் ஆனா சும்மா இருக்கிற இருக்கிறேன்னு போத சொல்ல வந்தது வந்து நம்மளோட வேலையை முடிச்சிட்டு மீதி நேரம் தான் நம்ம தேவையில்லாத யோசிக்கிறோம். அப்போ வந்து நம்ம சும்மா இருந்தாலே சும்மா இருக்கலாம். தியானம்னு சும்மா இருக்கிறத எதை பத்தி யோசிக்காம, அதனால நான் ஒரே லைன்ல சொல்லிட்டேன் மேடம். சும்மா இருந்தாலே சுகமா இருக்கலாம். ஆனா சும்மா இருக்க முடியாது, அது கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். வேலை கூட செஞ்சுட்டு இருந்தெல்லாம் ஆனா வெரி சும்மா இருக்கிற கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆ வரும். எஸ் எஸ் சார். எஸ் எஸ் சூப்பர் சார். தேங்க்யூ மேடம், சூப்பரா சொன்னீங்க மேடம். நன்றி மாஸ்டர் திரு மோகன்குமார் சார், கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். உங்க கருத்து வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு லெசனா இருக்கும் சார். நிச்சயமா நீங்க சொன்னது எனக்கு ஒரு லெசனுங்க, அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு லெசன் இது. அதுதான் வந்து எஸ் நம்ம எஸ் பகிரணும். we have to share அவர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல லெசன் அமையும், அவங்க follow பண்ணி அவங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆவாங்க. அதுதான் ஆமா. முக்கியமானது. ஸோ பயனை வந்து நம்ம மட்டும் அடைஞ்சா பத்தாதுங்க, இந்த மாதிரி ஒரு சஜ்ஜன சங்கத்தை நடக்கிறதே வந்து எல்லாருமே பயன் அடையணும். அதுதான் பிராட் மைண்டட்னஸ். எஸ் ஆமா. எஸ் எஸ். சரிங்க. இப்போ மேடம் நான் யாராவது மாஸ்டர்ஸ் பேசணும்னா கையை உயர்த்துங்கள். கடைசி ஒரு மாஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். மேடம் நான் இறுதியாக நன்றிக்கு செல்கிறேன் மேடம். இப்போ தியானத்துக்கு போகிறேன் மேடம். ஓகே தியானம் முடிச்ச பிறகு நான் ஒரு சில அறிவிப்பெல்லாம் தெரிவிக்கிறேன் மேடம். நீங்கள் தியானம் அட்டன் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க, ஆஸ் யூ விஷ் மேடம். ஓகே சார். எஸ் மேடம். நான் இறுதியில் நான் நன்றி சொல்கிறேன் மேடம். எஸ் மேடம், ரொம்ப நல்லா இருந்தது மேடம். உங்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. மேடம் வந்து ஆரம்பத்துல இருந்தே நமக்கு கொடுக்கறதுலாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க, ரொம்ப லைவ்லியா இருக்கும். இன்னைக்கு கூட அவங்க தலைப்பு வந்து மாத்தணும் சொன்ன உடனே நான் உடனே எடுத்துக்கிட்டேன். எஸ் மேடம், நான் சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு உடனே மாத்தி கொடுத்து லிங்கே நான் மாத்தி கொடுத்தேன் நான். அதனால ரொம்ப கரெக்டா மேடம் பேசுறது ரொம்ப ப்ராக்டிக்கலா சொல்லுவாங்க. பத்திரிச்சி கருத்துக்கெல்லாம் ப்ராக்டிக்கல், அந்த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் நம்ம கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி மேடம். நான் இப்போ தியானத்துக்கு செல்றேன் மேடம். எஸ் மேடம். ஓகே சார். மாசத்துல வந்து மை போன் ஆடியோ இஷ்யூன்னு சொல்லியிருக்கேன் சார். நீங்க நாளைக்கு பேசுங்க சார். நன்றி சார். நான் இப்போது தியான பயிற்சிக்கு செல்றேன் சார். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். இப்பொழுது ஒரு சுமார் 40 நிமிடங்களுக்கு இசையுடன் தியானமே செய்வோம், இசையுடன் கூடிய தியானம் செய்வோம். இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தில் ஆனாபானா சதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண் கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண் கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சமணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேர்லோ சோஃபாவில கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேர்லோ சோஃபாவில் அமர்ந்தால் உங்கள் கால்களை குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் இதே போல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு மாஸ்டர்ஸ், இன்னும் 40 நிமிடங்களுக்கு தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம், நாம் ஓகே செல்லும் வரை. இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது 40 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தானம். நாம் அந்த 40 நிமிடங்களுக்கு அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்வோம். மாஸ்டர்ஸ், நான் இசையை தொடங்குகிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி. தேங்க்யூ.
மாஸ்டர்ஸ் கடைசி 20 வினாடிகள். ஐந்து, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது இரு கைகளின் விரல்களையும் உங்கள் கண்களின் மேல் மெதுவாக வைக்கவும். அந்த சக்தியினை 5 வினாடிகள் உணரவும். 5, 4, 3, 2, 1. மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கைகளையும் உங்கள் கண்களின் மேல் இருந்து மெதுவாக விலகவும். மாஸ்டர்ஸ் இப்பொழுது உங்கள் இரு கண்களையும் மெதுவாக மலர்ந்த முகத்துடன் திறக்கவும். நன்றி மாஸ்டர்ஸ். இப்பொழுது நாம் ஒரு மிகச்சிறந்த தியானத்தை செய்து முடித்தோம். அனைவருக்கும் நன்றி. நான் நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த ரெக்கார்டிங் நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் மகவதா டிவி அவர்கள் ஒளிபரப்புகிறார்கள் யூடியூபில். அதை அனைவரும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது மிகப்பெரிய கர்மா. நீங்கள் பார்ப்பதில்லாமல் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் அனைவரையும் இந்த ரெக்கார்டு நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாஸ்டர்ஸ் நாளை காலை 4 மணிக்கு பிரம்மமுத்த சங்கல்பா மெடிடேஷன் நடைபெற உள்ளது. அதில் இந்த ஃபர்ஸ்ட் 21 டேஸ் சங்கல்பம் எடுத்துக்கொண்ட ஒரு நிறைவு தொகுப்பு போல் நடைபெற உள்ளது இன்ட்ராக்ஷன் செஷன். அதில் நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண உள்ளார்கள். அனைவரும் பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளை 13/2/2026 காலை நிகழ்ச்சிகள் 5:30 மணிக்கு தொடங்கும். 1 மணி நேரத்துக்கு தியான பயிற்சி. அடுத்து 1 மணி நேரத்துக்கு ஆன்மீக ஞான பகுதியில் ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் பிரின்சிபல்ஸ், முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள், ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ், முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 2 என்ற தலைப்பில் ஆஜ்னா சக்கரத்தை பற்றி நமது குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். அதில் அனைவரும் பார்ட்டிசிபேட் பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை நிகழ்ச்சி 9 மணிக்கு தொடரும். அதில் முதல் 45 நிமிடங்களுக்கு அந்த ஹோலிஸ்டிக் லைஃப் ஸ்டைல் டெக்னிக்ஸ், முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 2. நாளை மாலை யோகா ட்ரைனிங் பற்றி மாஸ்டர் திருமதி பூர்ணிமா தினேஷ் யோகா டீச்சர் அவர்களும், முத்ராஸை பற்றி நமது மாஸ்டர் திரு ரமராஜேந்திரம் அவர்களும் உரையாற்ற உள்ளார்கள். அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி பங்கு பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இறுதியாக நிகழ்ச்சியின் நன்றிக்கு செல்கிறேன். இன்று நம்மிடம் அந்த சக்தி சேமிப்பு முறைகள், எனர்ஜி சேவிங் மெத்தட்ஸ் பற்றி மிகச்சிறந்த முறையில் கருத்துக்களை கூறிய சீனியர் மாஸ்டர் திருமதி உஷா குமார் மேடம் அவர்களுக்கு எனது பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது நன்றிகளை அசிஸ்டன்ட் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிதமகா பிரம்மரிஷி டாக்டர் பத்ரிஜி ஐயா அவர்களுக்கும், எனது நன்றிகளை இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மாஸ்டர் திருமதி ஜெயா அவங்க நன்றி மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேடம். நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்யறேங்க. தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை பத்தி ப்ராபகேட் பண்ணுங்க. மாஸ்டர் திரு சுரேஷ் பாபு தேங்க்யூ டு ஆல் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியை ப்ராபகேட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி பயனடையணும். தேங்க்யூ. குட் நைட். நாளை சந்திப்போம்.